Hi Makale, welcome to the day 4 of testing this Lotus Herbals order vitamin C gold radiance serum. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் நான் டெரஸில் தான் போய் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் ட்ரிசில் ஆகிட்டு இருந்ததுனால ஸ்டாப்டு. இந்த வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த ட்ரைனஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரூ அவுட் மவுத், இந்த மவுத் ஏரியா ஃபுல்லாக. ஆக்சுவலி இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஃபேஸ் ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கிறது. இன்னும் 3 days இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ரிசல்ட். ஃபுல் ஃபேஸையும் ட்ரை ஆக்கிடுமா இல்லை வந்து இது மட்டும்தான் ஆகுமான்னு தெரில, அதில் கிளைமேட் சேஞ்சான்னு தெரில. பட் இருக்க இந்த ட்ரைனஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி டே 4 நான் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த க்ரீமுமே போடலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே போடலை. நாட் ஈவன் ஆயில் ஆர் நாட் ஈவன் மாய்ஸ்சரைசர் எதுவுமே இப்போதைக்கு போடலை. வில் ஸ்டார்ட் வித் சீரம்ங்கிறதுனால பார்ப்போம். ஒரு பிக் பம்ப் தான் எடுக்கிறேன். ஏன்னா 2 pump is not getting me enough. ஏன்னா அவ்வளோ ட்ரை ஆகுது ஸ்கின்னு. இது போட்ட உடனே ஒரு எல்லோ டென்ட் வருது ஃபேஸில். அது அந்த கோல்ட் ரேடியன்ஸுங்கிறதுனால ஒரு எல்லோ டென்ட் ஒன்று வருது. ஐம் ஹாப்பி ஃபார் தட் எல்லோ டென்ட். பட் போட்டதுக்கப்புறம் வந்து ஐ ஷுட் சே கொஞ்சம் ஸ்டேயிங்காகவே இருக்குது. த்ரூ அவுட் இட் இஸ் ஸ்டேயிங். அண்ட் நெக்கில் இந்த பாயில் அப்படியே தான் இருக்குது, அதையும் இன்னும் குறையலை. கமர்ஷியல் லைட்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஹைஃபையெல்லாம் எடுக்கணும்னு நான் ஆசைப்படலை. பிகாஸ் வாட் எவர் ஐ எம் கிவிங் இட் ஷுட் பி நேச்சுரலுங்கிறதுனால தான். ஏன்னா லைட்ஸ் வச்சோன்னா நம்மளோட எஃபெக்ட்ஸை வந்து அது மறைச்சிடும். ஸோ அந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு க்ளோ கொடுக்கும் அது கேமரா எஃபெக்ட்டுக்கு. நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு மேக்கப் போடுறோம் அப்படிங்கும்போது நேச்சுரல் லைட்டில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர லைட்டிங் எஃபெக்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம மேக்கப் போட்டுட்டு வெளியில் தான் போக போகிறோம். ஸோ அந்த சன்லைட்டில் எப்படி இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து 100% பார்க்கணும். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு லைட் எஃபெக்ட் போட்டு நம்ம 24/7 ஏசியில் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ 24/7 நம்ம வந்து லைட் எஃபெக்ட்லேயும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்பப்போ வி ஹாவ் டு மேக் இட் நேச்சுரல். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஐ வாண்டட் டு மேக் இட் நேச்சுரல். அதனால தான் எந்த லைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நார்மல் வீட்டில் போடுற அந்த எல்இடி பல்பு இல்லைன்னா அந்த டியூப் லைட் இதை வச்சு தான் நான் வந்து வீடியோஸே மோஸ்ட்லி போடுறேன். அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் இன்க்ரீஸிங் த சப்ஸ்கிரைபர்ஸ். It is what, like you are like me also. Every individual அவங்களோட they have some pluses and minuses. அதனால் based on that I wanted to bring it this as a natural thing. அதுக்காக தான் நான் வந்து நேச்சுரல் லைட்ஸில் போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஐ ப்ராபப்ளி ஆஃப்டர் இந்த 70s சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ப்ராபப்ளி ஐ எம் பிளானிங் டு டேக் அப் அ வீடியோ இந்த நேச்சுரல் லைட், அதாவது சன்லைட்டோ அந்த மாதிரி நேச்சுரல் வெளிச்சத்தில் வச்சு ஐ வாண்ட் டு கிவ் அ மேக்கப் லுக். அதுக்கு ஐ எம் பிளானிங். வில் சி ஹவ் இட் ஒர்க்ஸ் பிகாஸ் பேஸ்ட் ஆன் த கிளைமேட் மழை வரும்னு சொல்லியிருக்கிறாரு பிரதீப் ஜா. ஐ ஆக்சுவலி ஃபாலோ ஹிம். அதனால தான் இன்றைக்கி இட் இஸ் லைக் ட்ரிசில் ஆகுது. ஐ டென்ட் கோ அப் எனிவேர். Thank you and we'll see you in the day 4 video.